கைஸ், என்னடா அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பல அப்டேட்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னடா ஸ்டார்டிங்கே அப்டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த அப்டேட் கொஞ்சம் நல்ல அப்டேட்டு. என்னென்னா நம்மளுக்கு முதல்ல இந்த இன்விசிபிள் கார் கொண்டு வந்திருக்காங்க. அதோடு சேர்த்து ஒரு கார் மாடிஃபிகேஷன் அப்டேட் இருக்குது. அதை பற்றியும் பார்க்கலாம். முதல்ல கார் மாடிஃபிகேஷன் அப்டேட்டு. நம்மளுக்கு முன்னாடி டயர் கலர் மட்டும் மாற்றுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு முன்னாடியே டயரை பெருசு சின்னதாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கொண்டு வரல. அதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் முதல் பிக்சர் கொடுக்குற பாருங்களேன். நான் இப்போ ரெண்டாவது பிக்சரும் போடுறேன். அதோட ஸ்போக்ஸ்லாம் கலர் மாற்றி ஒன்று பெருசு ஒன்று சின்னது. இதிலே தெரியுது பெரிய வீலும் சின்ன வீல்லையும் நம்ம மாற்றிக்கலாம், ஒரே கலர் ஒரே ஸ்போக்குன்னு. அதோட நம்மளுக்கு அந்த ஃபோன்லேயே ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்களாங்க கைஸ். இப்போ நான் இன்னொரு பிக்சர் போடுறேன் பாருங்களேன். அந்த ஃபோன் பிக்சர் தெரியுதா? சரி, ஓகே, வாங்க இந்த இன்விசிபிள் கார் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், இன்விசிபிள் கார்னு. அதை போய் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இன்டர்நெட்டில் பேஷன் கொடுத்துட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்துட்டு சீட் கோட் நம்பர் 29. இது ஏன்டா லிங்க்கில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மாடலில் தான் கொண்டு வந்துருக்கானுங்க. நான் இப்போ சீட் கோட் நம்பர் 29 போட்டு காமிக்கிறேன். இப்படி 29 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கார் வந்து விடும். இதில் கலர் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கலரும் மாற்ற முடியாது, வீலும் மாற்ற முடியாது. மொத்தத்தில் வேஸ்ட்டு. சரி, இது கன் ஃபயர்லையாச்சும் தாக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே நடுவில் புல்லட் போகுதா, இல்லாட்டி கார் எரிஞ்சால் அந்த கார் எரியுதியா சுட்டா? அப்படின்னா இது இன்விசிபிள் மட்டும்தானே, சுட்டா வெடிச்சு சதறிடும் போலையே. ஆனால் அவன் எரிஞ்சதுக்கப்புறமும் அப்படியே இருக்கியா? சரி, ஓகே, வாங்க பின்னாடி வழியாக போய் பார்ப்போம். அந்த டயருக்கு நடுவில் போக முடியுமான்னு. ஆனால் ரியல் கார் மாதிரியே டயருக்கு நடுலலாம் போக முடியல. சரி, இன்விசிபிள் கார்னா தானே. நானும் வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வினோதமாக பண்ணிகிட்டு இருக்கேன் உட்காந்து. சரி, ஓகே கைஸ், நாளைக்கு இன்னும் பல அப்டேட் இருக்குது. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.